ஹஸரத் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க சொன்னாங்க, இன்னலித் துனூபி சவாதன் ஃபில் வஜ்ஹி, பாவம் செய்யறவனுடைய முகத்துல அல்லாஹ் ஒரு கருமையை ஏற்படுத்துவான். அந்த கருமை பாவத்தினுடைய இருள். சவாதன் ஃபில் கல், உள்ளத்தில் அல்லாஹ் ஒரு இருளை ஏற்படுத்துவான். வல்லுல்மத்தன் ஃபில் கபர், கபர்ல அல்லாஹ் இருளை ஏற்படுத்துவான். வநக்ஸன் ஃபில் ரிஸ்க், ரிஸ்குல அல்லாஹ் குறைபாடு உண்டு பண்ணுவான். வஹனன் ஃபில் பதன், உடம்புல அல்லாஹ் ஒரு சோர்வை ஏற்படுத்துவான். பார்க்கிறதுக்கு பொடி பில்டரை போல காட்சி அளிப்பான், என்றாலும் அந்த பொடியால ஒன்றுமே செய்ய இயலாது. அமல்கள்ல நிக்க இயலாது, தொழிலை நிறைவேற்ற இயலாது. இன்னைக்கு எத்தனை பொடி பில்டர் இருப்பாங்க முஸ்லிம்கள் இந்த ஊர்ல? ஒருத்தராவது இருக்கிறாங்களா தொழுகைக்கு? ஒருத்தரும் இல்ல. எத்தனை ஃபிட்னஸ் செய்யக்கூடியவங்க இருப்பாங்க? யாராவது இருக்கிறாங்களா சஃபுல? யாருமே இல்ல. இதெல்லாம் பாவத்தின் மூலமாக ஏற்படக்கூடிய பிரதிபலிப்புகள். இந்த மனிதர்களின் காரணமாக ஏனையவர்களுடைய உள்ளத்துல ஒரு கோபத்தை ஏற்படுத்துகிறார். நல்லோர்கள் கூட இவர்களை பார்த்தா கோபப்படுவாங்க. இன்றைக்கு அதிகமானவங்களுடைய உள்ளத்துல வெறுப்ப சம்பாதித்தவர்கள் தான் இருக்கிறாங்க. அவங்க செய்யக்கூடிய நலவுகளாக மதிக்கப்படுவதும் இல்ல. காரணம் என்ன? தனிமையில பாவம் செய்யும், மக்களுக்கு மத்தியில நல்லவரை போல நடிக்கிறது. இவங்களை பார்த்து தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான், ஓண்டா அஸ்தக்ஃபிருல்லா அஸ்தக்ஃபிருல்லா, அது என்னிடத்துல கபூல் இல்ல. நீ எப்படி தௌபா செய்யணும்? அதுவும் மூமினாக இருக்கும் நிலைமையில தான் தௌபா செய்யும். முனாஃபிக் தௌபா செய்ய மாட்டான். அவன் வெறுமனே வாயால உச்சரிக்கும் அஸ்தக்ஃபிருல்லா போல இருக்கும். வெறுமனே 27க்கு இமாம் சொல்லிக் கொடுத்து அதனை ரிப்பீட் பண்ணிட்டு போறதாக இருக்கும். உள்ளத்தோட எந்த விதமான தொடர்பும் ஏற்பட மாட்டாது. பாவிகளே என்று அல்லாஹ் சொல்லல. ஏன்? சில பாவிகளுக்கு தௌபா நசீபாவதே இல்ல. மூமின்களை தான் தௌபாவுக்கும் அல்லாஹ் அழைக்கிறான். யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஏன் மூமின்கள் அழைக்கிறான்? மூமின்களின் ஊடாகவும் பாவம் நடக்கும். அவர்கள் மனிதர்கள் தானே, மறதிக்கும் தவறுக்கும் மத்தியில படைக்கப்பட்டவர்கள் தானே. தவறு நடக்கத்தான் செய்யும். உடனே அவருக்கு தவறு நடந்தவுடன் அல்லாஹ் ஞாபகம் வருகிறது. தக்கருல்லாஹ் ஃபஸ்தக்ஃபரு லிதுனூபிஹிம், அல்லாஹ்விடத்துல இஸ்திக்ஃபார் செய்றாங்க. அல்லாஹ் ஒரு ஆறுதல் வார்த்தையை சொல்கிறான். வல்லதீன இதா ஃபஅலு ஃபாஹிஷத்தன், ஒரு பாவத்தை செஞ்சின்றான். வலலமு அன்ஃபுஸஹும், தன்னுடைய ஆத்மாவுக்கு தீங்கு செய்து கொள்கிறான். தக்கருல்லாஹ், அல்லாஹ் நான் என் ஆத்மாவுக்கு தீங்கு செஞ்சு கொண்டேன்.